நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அது அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் போட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை முதலமைச்சருடைய வாயில திருத்திவிட்டு போயிருக்கிறார். அதான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கார். சூப்பர் ஸ்டார் இப்படி இருக்கு, பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலையை எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிடும். இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது. காரணம், சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நானும் 3 ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள்? முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான், எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க? தன்மான அரசியல் 1970 பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எங்க போயிட்டு இருக்குன்னா இங்க போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி 3வது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு மக்கள். இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால் காவடி தூக்கும் என்று சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால் காவடி தூக்குவார்கள். இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார். பழனியில மாத்தி பேசுறார். நான் அந்த ஊரை சார்ந்தவன். எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும். தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால், நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகருமான இத்தனை காலமா இருக்கு. எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும், பெயர் வைப்பது பழனியாக இருக்கும். முருகனை நன்றாக தெரிந்தவன் நான். என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருந்தது. 10வது தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார். முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார். நான் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள், சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது. ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை. அது பழனி கோவிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார். யாரெல்லாம் பழனி கோவிலில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு. போன செப்டம்பர்ல 2023 சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின், அதே மேடையில சேகர் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு. அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதில கொடுத்திருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம், அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்னன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுறாங்க. இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல, தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா. இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இவங்க எல்லாம் பெரியார் 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 சொல்றாங்க. மூச்சுக்கு 300 தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறார். நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி. இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும். தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பன் அவர்கள். இந்த 3 பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னாருன்னு மட்டும் நான் படிக்கிறேங்க. நீங்க கேளு. திருவள்ளுவர் பத்தி சொல்றார். திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான்.
இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவார். பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன், அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்காரு. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அரசியல்வாதியை தப்பா பெரியார் சொல்லியிருக்காரு, கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு. முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன். இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 3 புலவர்களை பற்றி சொன்ன கருத்து. ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது. அது வரும், ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும், சாதாரணமாக வராது. கலாச்சாரத்தை 70 ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கத்தான் போறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரி,